அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க சேனலுக்கு புதுவரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. கதையின் குரலாக சங்கீதா. பல்லவன் தந்த அரியணை. அத்தியாயங்கள் 27 மற்றும் 28. அத்தியாயம் 27. அருள்நந்தி அடிகள் மாயாவியா? அந்த இரவு பொழுதில் திடுத்திப்பென்று ஒரு முரட்டு உருவம் வண்டிக்குள் புகுந்து தன்னை வெளியே இழுப்பதை கண்ட மானவர்மன் கைகள் கட்டப்பட்ட நிலையிலும் எதிர்த்தாக்குதலுக்கு இயன்றவரை தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான். தான் இருந்த வண்டி வழிமறிக்கப்பட்டிருப்பதையும் விக்ரமாதித்தன் யாருடனோ தர்க்கிப்பதையும் கழுத்து மணிகள் சப்திக்க ரிஷபங்கள் பாய்ந்து வருவதையும் சாளுக்கிய வீரர்களிடமிருந்து மரண ஓலங்கள் எழுவதையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த அவன் காட்டுப்பாதையில் ஏதோ கல்வர் கூட்டம் ஒன்று வழிமறித்திருக்கிறது என்றே எண்ணி இருந்தான். ஆனால் தன்னை வெளியே இழுத்த உருவம் நான் தான் என்ற ஒற்றை சொல்லை உதிர்த்ததன் மூலம் அது பல்லவ ஒற்றன் சோமாதித்தன் என்பதை அவனுக்கு உணர்த்தி விட்டதால் அவன் இழுத்த இழுப்பிற்கு வளைந்து கொடுத்து வண்டியில் இருந்து கீழ் இறங்கி மாட்டு மந்தையோடு ஒன்றி நடந்தான். சிறிது தூரம் அப்படி சென்ற பிறகு மாற்றுகள் ஒற்றையடி தடம் ஒன்றில் இறங்கி காட்டு பாதையிலே நடக்க துவங்கின. சோமாதித்தன் தன் முக்காட்டை விலக்கி எறிந்துவிட்டு மானவர்மனின் கைத்தலையை தன் குறுவாளால் வெட்டி விடுவித்தான். அதே சமயம் தன்னை போலவே மற்றொரு மனிதனின் கைத்தலையையும் இன்னொரு வாளால் அறுத்து விளக்கப்படுவதை கவனித்த மானவர்மன், சோமாதித்தா, அது யார் என்று வினவினான். கொடும்பாளூர் இளவரசர் என்று மெல்லிய கீழ்குரலில் பதிலளித்தான் சோமாதித்தன். என்ன, சமராபிராமனா என்று உற்சாக மேலிட்டோடு வினவியபடியே தாவி சென்று முகம் தெரியாத அந்த மங்கிய இருளில் நின்றிருந்த இளைஞனை தழுவிக் கொண்டான். சமராபிராமா, உன்னை புலி அடித்துக் கொன்றுவிட்டதாக மக்களிடையே வதந்தி பரப்பியிருந்தான் விக்ரமாதித்தன். வழியிலே உடைந்து கிடந்த உன் ரதத்தை கூட நான் பார்த்தேன். ஆனால் நானும் சோமாதித்தனும் நீ அப்படி ஒரு புலிக்கு பலியாகி இருக்க முடியாது என்று உறுதியாக நம்பினோம். எங்கள் முயற்சி வீண் போகவில்லை. உன்னை கண்டுபிடித்து விட்டோம் என்று உரத்த குரலில் உற்சாக மிகுதியுடன் கூறினான். மானவர்மர் அப்படி நம்பியது மட்டுமல்ல, அந்த புலியை அடித்து வீழ்த்தி இப்படி என்னை போலவே சமராபிராமனும் தனித்து நின்று புலியை வீழ்த்தும் வல்லமை உள்ளவன். அவனை புலி அடித்திருக்க முடியாது என்று நிரூபித்து காட்டிவிட்டார் என்று கூறிய சோமாதித்தன், சரி சரி, நாம் இந்த இடத்திலேயே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்க இது சமயமில்லை. விக்ரமாதித்தன் நம்மை தேடிக்கொண்டு பின்னோக்கி திரும்பி வரவும் கூடும். புறவிகள் புறப்பட சித்தமாக இருக்கின்றன. நீங்கள் இருவரும் உடனே காஞ்சி நோக்கி செல்லுங்கள். எனக்கு சிறு பணி ஒன்று இருக்கிறது. அதை முடித்துக்கொண்டு உடனே பின்தொடர்ந்து வருகிறேன் என்று கூறி அவர்களை துரிதப்படுத்தினான். சோமாதித்தரே, உம்மை நான் காஞ்சியில் முன்னர் எப்போதுமே பார்த்ததாக நினைவில்லை. ஆனால் உமது குரலை மட்டும் இதற்கு முன்பு எங்கோ கேட்டிருக்கிறேன். நீ எதிரிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக இருப்பதை நான் அறிவேன். ஒரு சாதாரண பல்லவ ஒற்றன் நம்மை இத்தனை பாடுபடுத்துகிறானே என்று அவர்கள் தங்களுக்குள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். அதிலும் வஜ்ரவர்மனை நீர் சிறைப்படுத்தி சென்று கொடுமைப்படுத்தியதாக அந்த அருள்நந்தி அடிகள் வந்து சொன்னதும் இவர்கள் ஆடி போய்விட்டார்கள். உடனே தப்பி ஓடிவிட வேண்டும் என்ற திட்டமே அப்போதுதான் ஏற்பட்டது. எங்களை எதிரிகளிடமிருந்து தக்க சமயத்தில் வந்து விடுவித்திருக்கும் உம்மை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்றான் சமராபிராமன். அவனுடைய பாராட்டை சற்று பொருட்படுத்தாத சோமாதித்தன், என்னை பாராட்ட இது தருணமல்ல. உடனே புறப்படுங்கள். உங்களை மீட்டது காஞ்சிக்கு கொண்டு செல்லத்தானே தவிர மீண்டும் எதிரிகளிடம் ஒப்படைக்க அல்ல. இனி ஒரு கணமும் தாமதிப்பதற்கு இல்லை என்று அவசரப்படுத்தினான். எதிரிகளை பற்றி இனி அஞ்ச வேண்டாம் சோமாதித்தா. நானும் சமராபிராமனும் வாளேந்தினால் சாளுக்கியர் படையை ஒரே மூச்சில் விண்ணுலகு அனுப்பிவிடுவோம். சரி, இப்போது நீ எங்கே செல்ல போகிறாய்? என்ன பணி என்று வினவினான் மானவர்மன். வஜ்ரவர்மனை ஓர் இடத்திலே கட்டி போட்டிருக்கிறேன். உங்கள் இருவரையும் மீட்டு விட்டதால் இனி அவனை அவிழ்த்து விடுவதுதானே நியாயம். அதை செய்துவிட்டு வந்து விடுகிறேன். ஆனால் அதுவரை நீங்கள் தாமதிக்க வேண்டாம் என்று சோமாதித்தன் கூறிக்கொண்டிருந்த போதே
பிரதான சாலையில் புறவிகளின் புலம்பொலிகள் கேட்டன. இருளில் 20-30 கொல்லிவாய் பேய்கள் பறந்து வருவதைப் போல தீப்பந்தங்கள் புலப்பட்டன. மானவர்மனும் சமராபிராமனும் சட்டென அருகில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்த புறவிகளில் தாவி ஆரோகணித்தனர். பாதுகாப்பிற்காக சேனங்களில் இணைக்கப்பட்டிருந்த வாளை இருவருமே ஏக காலத்தில் உருவி கொண்டனர். அவர்களின் நோக்கத்தை புரிந்து கொண்ட சோமாதித்தன், இது அவசியமற்றது. அவர்கள் பிரதான சாலையில் சிறிது தூரம் தேடிக்கொண்டு சென்றுவிட்டு மாடுகள் மறைந்த மாயம் புரியாமல் திகைத்து திரும்பி விடுவர். நாம் வேறு குறுக்கு பாதை மூலம் பயணம் செய்யலாம் என்றான். ஆனால் இருவருமே சோமாதித்தன் பேச்சுக்கு செவி சாய்ப்பவர்களாக இல்லை. நீ செய்த உதவிக்கு நன்றி. தொடர்ந்து உன் யோசனைப்படியே நாங்கள் நடக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தாதே. கடமை உணர்வுடன் எங்களை பின்தொடர்ந்து வா. விக்ரமாதித்தனுக்கு பாடம் கற்பிக்காமல் திரும்ப எங்களால் இயலாது என்று இருவரும் ஒரே குரலில் கூறியபடியே உறவிகளை தட்டிவிட்டனர். ஒரு சாதாரண பல்லவ ஒற்றனால் அதற்கு மேல் 2 இளவரசர்களை எதிர்த்து பேச முடியுமா என்ன? சோமாதித்தனும் புறவியிலே பிரதான சாலையை அடைவதற்கும் சாளுக்கிய இளவலுக்கு பாதுகாவலாக வந்த மலையமான் நாட்டு வீரர்கள் வந்து சேர்வதற்கும் சரியாக இருந்தது. அவர்கள் சற்றும் எதிர்பாராத கோணத்தில் அணியின் விழாப்புறத்தில் பாய்ந்து வாளை சுழற்ற ஆரம்பித்தனர். மானவர்மனும் சமராபிராமனும் தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் அந்த இரட்டை வாள்களின் சுழற்சி 2 மின்னல் கோலங்களைப் போல் இருந்தது. சோமாதித்தன் இந்த போரில் தனக்கு இஷ்டமில்லை என்பது போல சற்றே ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தான். அதனாலேயே அவனால் அந்த இருவரின் வாழ்வீச்சையும் போர் நுணுக்கத்தையும் கூர்ந்து கவனிக்க முடிந்தது. நாம் எதிரிகளிடமிருந்து மீட்டது 2 சாதாரண இளைஞர்களை அல்ல, படைகளை கதிகலங்க செய்யும் 2 இளஞ்சிங்கங்களையே மீட்டு வந்து தலையவிழ்த்து விட்டிருக்கிறோம் என்று தனக்குள்ளாக மெச்சிக்கொள்ளவும் செய்தான். பிறகு மனமில்லாதவனாக தானும் வாளை சுற்றி கொண்டு எதிரிகளை உடர்த்து பாய்ந்தான். ஒரு சில நொடி பொழுதுகளில் அந்த இடமே ரணகலமாகியது. பகைவர்களின் கைகளும் கால்களும் சூறை காற்றில் பெய்தெறியப்பட்ட கூரை வீட்டை போல அருந்து பறந்து அவலம் அடைந்தன. மானவர்மனின் வாழ்வீச்சுக்கு இலக்கான சில வீரர்களின் தீப்பந்தம் ஏந்திய கைகள் விண்ணில் பறந்து விழுந்த போது ஏதோ எரி நட்சத்திரங்கள் உதிர்வதை போல் இருந்தன. சில சமயங்களில் குருதி ஒழுக்குடன் வீழ்ந்த அந்த கரங்கள் இருள் சுவரில் இளம் பேய்கள் ஓவியம் வரைவதாக கூறி தோன்றியபடியே கிறுக்குவது போலவும் காட்சியளித்தன. இந்த அவலத்தை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்க பிரியப்படாததாலோ என்னவோ சிலர் தங்கள் உயிரின் அருமை தெரிந்தவர்களாக திரும்பி ஓடினர். அவர்களையும் விடாது துரத்தி சென்ற மானவர்மனும் சமராபிராமனும் விக்ரமாதித்தனை சாலையின் இரு மருங்கிலும் அடர்ந்திருந்த தோப்பின் அருகே பிடித்து விட்டனர். சில வினாடிகளை தொடர்ந்த எதிர்த்தாக்குதலை முறியடித்த பிறகே அவனை பிடிக்க முடிந்திருந்தது. அவன் கைகளை பின்புறமாக இழுத்து இறுக பற்றியபடி அவன் கழுத்தில் குறுவாளை பதித்தவாறு மானவர்மன் நின்றிருந்தான். சமராபிராமன் சோமாதித்தனின் உதவியுடன் எஞ்சிய வீரர்களை பிடித்து மரங்களிலே கட்டி போட்டான். விக்ரமாதித்தனையும் அப்படி ஒரு மரத்தில் இறுக கட்டி போட்ட பிறகு, சாளுக்கிய இளவலை இந்த இரவு போதிலேயே யமன் உலகுக்கு அனுப்பிவிட எங்களுக்கு விருப்பம்தான். ஆனால் நாங்கள் அப்படி செய்ய விரும்பவில்லை. இரவு யுத்தம் அத்தனை உசிதமல்ல. சத்திரியர்களுக்கு அது பெருமை தருவதும் அல்ல. நாங்கள் ஒரு தற்காப்பு முயற்சியாகத்தான் இப்படி செய்ய நேர்ந்தது. மேலும் உனக்கு பாடம் புகட்டாமல் திரும்பிச் செல்லவும் எங்களுக்கு மனம் இல்லை. மீண்டும் சாளுக்கியர்கள் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து வருவதில் எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்பதை உணர்த்தவே உன்னை உயிருடன் விடுகிறோம் என்று கூறிவிட்டு மானவர்மனும் சமராபிராமனும் புறவிகளிலே ஆரோகணித்து புறப்பட்டனர். இத்தனை அமளியையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இரவு பொழுது அப்படியேவா இருக்கும்? பின்னிரவின் 2ஆம் ஜமம் துவங்கி இருந்ததால் காட்டுப்பூக்கள் மலர துவங்கி இருந்தன. சற்று இனங்கள் விடியற் காலை வரவேற்க ஆயத்தமானபடி விதவிதமான சப்தங்களை எழுப்ப ஆரம்பித்திருந்தன. அப்போது மானவர்மன், சோமாதித்தா, நீ மௌனமாக வருவதில் இருந்தும் எங்களோடு ஒப்புக்கு மட்டுமே வந்து எதிரிகள் மீது வாளை சுழற்ற நீ மிகவும் தயங்கியதிலிருந்தும் உனக்கு இதில் சம்மதமில்லை என்பது எங்களுக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனால் எங்கள் வேதனையை நீ சரியாக உணரவில்லை. கொடும்பாலூர் இளவரசருக்கு விக்ரமாதித்தன் செய்த கொடுமைகளுக்கும் என்னை தூணிலே கட்டி வைத்து இம்சித்ததற்கும் அவனை நாங்கள் உயிருடன் விட்டுவிடவே விரும்பவில்லை. ஆனாலும் சாளுக்கியர்கள் தொடங்க இருக்கும் போருக்கு இது காரணமாக அமைந்துவிட வேண்டாம் என்பதாலேயே சும்மா விட்டோம். அருள்நந்தி அடிகளை கூட சிறைப்பிடிக்க இவனும் மலையமானும் ஆட்களை ஏவி இருந்தனர்.
நாம் காஞ்சிக்கு செல்வதற்கு முன்பு அருள்நந்தி அடிகளை மீட்க முயல வேண்டும். அதற்கு முன் நீ வஜ்ரவர்மனை எங்கே கட்டி வைத்திருக்கிறாய் என்று சொல். நாம் அவனை அவிழ்த்துவிட்டு உன் இளவரசன் தோப்பில் இருக்கிறான், போய் கட்டவிழ்த்து அழைத்துச் செல் என்று அவனிடம் கூறி அனுப்பிவிடுவோம் என்றான். அப்படியே செய்வோம். ஆனால் அருள்நந்தி அடிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவரை சிறைப்படுத்த எவராலும் இயலாது. நாம் நேரே காஞ்சிக்கு செல்லலாம் என்றான் சோமாதித்தன். திருக்கோவிலூரில் நடந்த சதி பற்றி உனக்கு தெரியாது. அடிகளாரை விருந்தினர் மாளிகை வாசலிலேயே விரட்டி கொண்டு ஓடினர் மலையமானி நாட்கள் என்றான் மானவர்மன். விவாதம் வேண்டாம். அருள்நந்தி அடிகள் யார் என்பது தெரியாமல் அவரை காக்க உங்களால் தான் முடியும் என்பது போல பேச வேண்டாம். அவர் உத்தரவிட்ட பிறகே நான் உங்களை மீட்கவே புறப்பட்டேன் என்று கூறினான் சோமாதித்தன். அவனது பேச்சில் துணித்த உறுதியும் கம்பீரமும் மானவர்மனை மேற்கொண்டு ஏதும் பேச இல்லாமல் செய்துவிட்டது. அத்துடன் அருள்நந்தி அடிகள் யார்? எவராலுமே வெல்ல முடியாத ஆற்றல் பெற்றவராமே. அவர் என்ன மாயாவியா, சித்த புருஷரா? என்ன சொல்கிறான் இந்த சோமாதித்தன் என்ற பல கேள்விகள் வேறு அவனது புத்தியில் பெரிதாக எழுந்து உடனே பதில்களை தேடு என்று உலுக்கி எடுத்தது. அந்த கேள்விக்கு பதில் தேடுவது மட்டும் அவனுக்கு அத்தனை சுலபமாக இல்லை. அத்தியாயம் 28. வால்வெளியால் வீசிய வார்த்தை ஈட்டிகள். மானவர்மன் காஞ்சி மாநகரத்தை ஏதோ புதிதாக பறப்பது போல விழியகல வியந்து நோக்கினான். எத்தனை நாட்களாயிற்று இந்த மாநகரை விட்டு பிரிந்து சென்று? முழுதாக இன்னும் 3 திங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் இந்த மாநகரம் அவனுக்கு அந்நியமாகி போனது போல தோன்றியது. அவன் கடைசியாக காஞ்சியை விட்டு புறப்பட்ட போது இனி என்று இந்த மண்ணை மிதிக்கப் போகிறோம் என்று நினைத்தது உண்டு. அதெல்லாம் பழகிய பாசத்தால் ஏற்பட்ட நினைவுகள். இத்தனை சீக்கிரம் திரும்பி வந்து சேர நேரும் என்பதை அவன் அப்போது எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது பிரிய மனமில்லாதது போல தவித்த அவன் மனம் இப்போது மீண்டும் காஞ்சி மண்ணை மிதிப்பதற்கே கூசியது. இப்படி மீண்டும் காஞ்சிக்கு வந்து சேர்வதை விட வழியில் எங்கேனும் சுருண்டு விழுந்து இந்த உயிர் போய் தொலைவது எத்தனையோ மேலானது என்று எண்ணித்தான் அவன் நாட்கணக்கில் நடந்தே வந்து கொண்டிருந்தான். தமிழகத்தின் தென்கரையில் வந்து இறங்கியதுமே ஒரு பெரிய தனவணிகரை சந்திக்குமாறும் அவர் தருகிற ரதத்திலேயே அவன் காஞ்சிபுரம் செல்லலாம் என்றும் கூறியிருந்தார் பாண்டி நாடர். நீண்ட கடல் பயணம் அப்போது ஏற்றதல்ல என்பதாலும் அவன் கடற்பாதையிலேயே காஞ்சிக்கு திரும்பக்கூடும் என்று எதிரிகள் எண்ணி அவனை பிடிக்க மரக்கலங்களை ஏவி இருப்பதாலுமே பாண்டி நாடர் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தார். மானவர்மன் எதிரிகளின் கையில் அகப்படுவதைத்தான் விரும்பவில்லையே தவிர மரணத்தின் கையில் விழ நேர்வதை பற்றி கவலைப்படவில்லை. அப்படி ஒரு சுய வெறுப்புடன் நடந்து வந்து கொண்டிருந்தவனைத்தான் காவிரி கரையில் நடந்த சம்பவங்கள் கதிமாற்றி இருந்தது. அவன் ஒரு பெண்ணை பற்றி சுக சொப்பனங்களில் தான் லயிக்க முடியும் என்று கனவிலும் கருதாத வேளையில்தான் கவலைகளை மாற்றும் கனவு தேவதையாக முத்து நகையை அந்த காவிரி நதிக்கரையில் சந்திக்க நேர்ந்தது. முத்து நகைதான் நம் மீது எத்தனை அன்பு கொண்டிருந்தால் அத்தனையும் நம் இலங்கை இளவரசன் என்பது தெரிந்ததும் எங்கே போயிற்று? அந்த பர்ணசாலையில் அவளிடம் ஓடிச் சென்று எத்தனையோ பேச வேண்டும் என்று உள்ளம் தவித்தது. அந்த சோமாதித்தன் மட்டும் அப்போது உடனே தன்னுடன் வர வேண்டும் என்று அழைத்து சென்றிடாவிட்டால் முத்துநகையிடம் நம் நிலைமைகளை விளக்கி விவரித்திருக்கலாமே என்று அவனது மனம் இப்போதும் தவித்தது. திருக்கோவிலூர் காட்டில் அந்த பெண்ணை விட்டு பிரிந்த பிறகு மீண்டும் சந்திக்கவே இயலவில்லையே. அவள் என்ன ஆனாள்? அவளுடைய தோழி வனமல்லிகையும் அந்த வணிகர்களும் என்ன ஆனார்கள்? ஒருவேளை எல்லோரும் முன்னமேயே காஞ்சிக்கு வந்து சேர்ந்திருப்பார்களோ? மறுபடியும் முத்துநகையை சந்திக்கும் வாய்ப்பு எப்போது ஏற்படும்? இந்த மாநகரத்தில் எங்கே என்று அவளை தேடுவது என்று அவனது எண்ணங்கள் அவளையே சுற்றி பின்னிக் கொண்டிருந்தன. அவள் நரசிம்மவர்மருக்கு சகோதரி போன்றவளாமே. மன்னரின் அன்பு தங்கை என்றே அவளை அனைவரும் மதித்து மரியாதை செலுத்துவார்களாமே. அப்படியானால் நிச்சயம் அவள் அரண்மனையில் சந்திக்க வாய்ப்பு இருக்கும். நாம் முன்னர் இங்கே திருக்கழுக்குன்றத்திற்கு போர் பயிற்சி கூடமே கதியின்றி கிடந்து விட்டதால் தான் அவளை சந்திக்கும் வாய்ப்பே நேரவில்லை போல் இருக்கிறது. அவன் முத்து நகையை சந்திக்க ரகசியமாக தவித்த அதே வேளையில் மற்றவர்களை சந்திக்க மனம் கூசினான். பொறுப்புள்ள உயர் அதிகாரிகள், படைப்பிரிவுகளில் தன்னோடு பழகிய நண்பர்கள், அமைச்சர்கள், முக்கியமாக தளபதி பரஞ்சோதியார், இவர்களையெல்லாம் எப்படி முகம் கொடுத்து பார்ப்பது, பேசுவது என்று எண்ணி அவன் உள்ளம் நைந்தது. சரி,
இவர்களை எல்லாம் பார்க்க வேண்டாம், பார்த்தாலும் பேச வேண்டாம், பேசினாலும் ஓரளவிற்கு மேல் உள்ளம் குமைய வேண்டியதில்லை என்றவரை நாமாக சென்று எவரையும் சந்திக்காமலும் இருக்க இயலும். ஆனால் மாமல்லரை, மன்னரை, மனம் கவர்ந்த தோழரை, நரசிம்ம பல்லவரை எப்படி சந்திக்காமல் இருக்க இயலும்? முடியவே முடியாது. ஆனால் அவரை எப்படி சந்திப்பது? அவரோடு எப்படி நேர் நின்று பேசுவது? தோளில் கை போட்டு பழகும் அந்த தோழமைக்கு முன் தோல்வியுற்று திரும்பிய நான் எப்படி துணிந்து நிற்பது? தெய்வமே, எனக்கு ஏன் இந்த அறத்துன்பம்? வழியிலேயே எங்கேனும் நான் சுருண்டு விழுந்து மடிந்து போயிருக்க கூடாதா? தாய் மண்ணை இழந்தாலும் தமிழ் மண்ணில் இருந்தேன் என்ற பெருமையாவது எனக்கு கிடைத்திருக்குமே. தோற்று திரும்பினான் இந்த இளவரசன் என்று உலகோர் தூற்றி திரிவதை செவிமடுத்தும் நான் இப்படி உயிர் வாழ வேண்டுமோ? இந்த துர்பாக்கிய நிலையை ஏன் எனக்கு அளித்தாய் என்று நெஞ்சம் புலம்ப விழிகளில் கசிந்த ஈரத்தை விரல்களால் துடைத்து எறிந்துவிட்டு காஞ்சி மாநகர் வீதியில் இலக்கின்றி எங்கெங்கோ நடந்து திரிந்து கொண்டிருந்தான் மானவர்மன். முன்தினத்து மாலையில் தங்க வைத்துவிட்டு, நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், மன்னர் மாமல்லபுரம் சென்றிருக்கிறார், நாளை அதிகாலையில்தான் நகர் திரும்புகிறார் என்று கூறிவிட்டு சென்றிருந்தான். அதன் பிறகு அவனை ஆளையே காணோம். காலையில் மன்னரும் வந்து சேர்ந்ததாக தெரியவில்லை. மன்னர் வருகிறார் என்றால் அரண்மனை எத்தனை பரபரப்பு அடையும்! முரசு முழக்கங்களும் இன்னிசைகளும் எங்கும் ஆற்றெழுந்து பரவுமே. அதுவும் 10-12 நாட்களாகவே மன்னர் தலைநகரில் இல்லையாமே என்றெல்லாம் எண்ணிய மானவர்மன் ஒரு காவலனை அழைத்து, மன்னர் எப்போது வருகிறார் என்று வினவினான். மாலையில் வருவதாக தகவல் வந்திருப்பதாக கூறினான் அவன். மானவர்மன் குளிக்கவும் உணவருந்தவும் பணியாட்கள் ஏற்பாடுகள் செய்தனர். அவனுக்கு ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. மன்னரை உடனே மாலையிலேயே சந்திக்க அவசியமில்லாமல் போனதில் அவனுக்கு சற்று நிம்மதியே ஏற்பட்டது. ஆனால் மாலையில் அரசர் வந்து விடுவாரே, எந்த முகத்தோடு அவரை சந்திப்பது என்ற எண்ணமே அவனுக்குள் பெரிய பாரமாக எழுந்து நெஞ்சை அடித்தது. சமராபிராமன் வந்து நெடுநேரம் அவனிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு சென்றான். மனச்சோர்வோடு அந்த மாளிகையிலேயே அடைந்து கிடக்க பிடிக்காததால் தான் மானவர்மன் இப்படி நகர வீதிகளிலே நடக்க துவங்கி இருந்தான். மாலை வெயிலில் காஞ்சி மாநகரம் பொன்மயமாக ஜொலித்தது. 3 அடுக்கும் 5 அடுக்கும் 7 அடுக்குமாக எத்தனை மாளிகைகள்! எல்லாமே புதுவண்ண பூச்சில் ஒளி துளங்கின. மாமல்லரின் பிறந்த நாள் விழா சமீபித்து விட்டதால் நகரமே புதுக்கோலம் பூண்டிருந்தது. வீதிகள் செப்பனிடப்பட்டிருந்தன. நட்பு நாட்டு பிரமுகர்கள் எல்லாம் வருவார்களே. ராஜரதங்கள் விரைந்தோடும் வீதிகள் அல்லவா இவை. இரு மருங்கும் பூ மரங்கள் புஷ்பித்து குலுங்கின. ஒவ்வொருவர் வீட்டிலும் ஏதோ தங்கள் வீட்டிலேயே கொண்டாட்டம் நடக்க இருப்பது போல ஒரு குதூகலம் தென்பட்டது. பிரதான வீதி ஒன்றிலே நடந்து கொண்டிருந்த மானவர்மன் குறுக்கு சந்து ஒன்றில் திரும்பி வேகவதி அற்றங்கரையை நோக்கி நடக்க துவங்கினான். அங்கே அற்றங்கரையில் உள்ள அழகிய உபவனம் அவனுக்கு மிகவும் பிடித்தமான இடம். காஞ்சிக்கு வந்து தங்குகிற நாட்களில் எல்லாம் அவன் அந்த உபவனத்திற்கு சென்று வருவது வழக்கம். அருகிலேயே புத்த விகாரம் ஒன்று உண்டு. விகாரத்தின் கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான உபவனத்தில் மஞ்சளும் சிவப்புமாக நிறைய நிறைய மலர்கள் மலர்ந்து கிடக்கும். அந்த மலர்களினூடே கண் பார்வை ஓடுகிற போது விகாரத்தில் உள்ள புத்தரின் புன்னகைத்தவளம் திருமுக மண்டலம் மலர்களோடு சேர்ந்து ஒரு ஒற்றை பெருமலராக தெரியும். அப்படி தெரியும் அந்த வதனத்தை பார்த்து கொண்டே எத்தனை நேரம் வேண்டுமானாலும் அவன் இருப்பான். இதோ இந்த பூக்கள் நாளை வாடி உதிர்ந்துவிடும். ஆனால் மகனே, உனக்கான என் வதனத்தில் மலர்ந்து கிடக்கும் இந்த புன்னகை என்றுமே வாடாது என்பது போல புத்த பிரான் தன் மனதிற்கு இதமாக ஆறுதல் கூறி புன்னகை செய்வதாகவே அவன் எண்ணிக்கொள்வான். அந்த நாட்களில் எல்லாம் தனக்கு ஒரு மீட்சி கிடைக்கும் என அவன் தன்னம்பிக்கையோடு இருந்தான். ஆனால் இப்போதோ அந்த நம்பிக்கைகள் தகர்ந்து போய்விட்டன. படையெடுத்து சென்று தோல்வியை சம்பாதித்து திரும்பியிருக்கிற இந்த நிலையிலும் அவன் அந்த உபவனத்திற்கு செல்ல விரும்பினான். இப்போது புத்தபிரான் நமக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறார் பார்க்கலாம் என்று எண்ணியபடியே அவன் அந்த உபவனத்தை நோக்கி நடந்தான். அங்கே போனதுமே அவனுக்கு சோதனை காத்திருந்தது. புத்தர் பிரான் வெறுப்புற்ற மனதோடு வந்து கொண்டிருக்கிற அவனுடைய பார்வை உடனே தன் மீது விழுவதை விரும்பாதவர் போல ஒரு பெண்ணின் மீது அவன் பார்வையை படரச் செய்தார். பச்சை மரகத புல்வெளியில் ஒரு பசுந்தோகை மயில் போல படுத்திருந்தாள் அந்த பெண். அவள் ஓ முத்து நகை தோழி வனமல்லிகையும் அருகிலே இருந்தாள்.
பச்சை கம்பளம் விரித்தாற் போல அந்த புல்வெளியில் அவள் குப்புறப்படுத்திக் கொண்டிருந்தாள். கால்கள் இரண்டையும் மடித்து உயர்த்தி மாற்றி மாற்றி அசைத்தபடி முழங்கைகளை பூமியிலே ஊன்றி செந்தாமரை இதழ்களை விரித்தது போன்ற உள்ளங்கைகளில் முகத்தை ஏந்தி கொண்டிருந்தாள். அந்த முகத்தை பார்த்தாலே அவளது மனவேதனைகளை படித்து விடலாம் போல் இருந்தது. மானவர்மன் அந்த உபவனத்திற்குள் நுழைந்ததை பார்த்ததுமே வனமல்லிகை இங்கிதமாக எழுந்து, இதோ வருகிறேன் அம்மா என்று கூறியபடியே அந்த இடத்தை விட்டு அகன்றாள். அவள் ஏன் அப்படி செல்கிறாள் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள தலையை திருப்பிய முத்துநகை மானவர்மனை பார்த்துவிட்டு, இரு வனமல்லிகை, நானும் வருகிறேன் என்று கூறியவாறு எழுந்து செல்ல முயன்றாள். ஒரே ஒரு கணம் தன் மீது வாளை வீசுவது போல தனது நீள்வெளிகளை வீசிய முத்துநகை அப்படி சட்டென எழுந்து செல்ல துணிவாள் என்பதை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளது மனநிலையை அறிந்திருந்ததால் அவன் அவளிடம் சற்று மனம் விட்டு பேசத்தான் விரும்பினான். ஆகையால் உடனே தாவிச் சென்று அவளை அப்படி எழுந்து செல்ல விடாமல் கையை பற்றி இழுத்து அமரச் செய்தான். அமர்ந்தவள் பேசிய வார்த்தைகளோ அவனது இதயத்தில் ஈட்டிகளாக பாய்ந்தன. மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி.